இஸ்ரேல் வெர்சஸ் ஈரான் நண்பர்கள் பரம எதிரியானது எப்படி? 1948 இஸ்ரேல் தனி நாடாக உருவான போது இஸ்ரேல 2 இஸ்லாமிய நாடுகள் ஆதரிச்சு இஸ்ரேல் பக்கம் நின்னாங்க. அதுல ஒண்ணுதான் ஈரான். 1948 இஸ்ரேல் உருவாக்கத்துல இருந்து 1979 ஈரான் புரட்சி வரைக்குமே 2 நாடுகளும் நட்பு நாடுகளாகவே இருந்தாங்க. 1979 ஈரான்ல நடந்த இஸ்லாமிய புரட்சியும் அதுக்கப்புறமா ஈரான்ல நடந்த ஆட்சி மாற்றமும் தான் இஸ்ரேல ஈரானுக்கு நிரந்தர எதிரி நாடா மாற்றுச்சு. 46 வருஷத்துக்கு மேல முரண்பாடுகளோட பயணிக்கிற இந்த 2 நாடுகளோட பிரச்சனை இப்போ உலகளாவிய பிரச்சனையா உருவெடுத்திருக்கு. G7 மாநாட்டில இருந்து அமெரிக்க அதிபர் வெளியேறினது தொடங்கி அணு ஆயுதத்தை உருவாக்க 15 நாள் கூட ஆகாதுன்னு பொது வெளியில இஸ்ரேலுக்கு ஈரான் மிரட்டல் விடுற அளவுக்கு பிரச்சனை பெருசாக இருக்கு. இன்னொரு பக்கம் காசாவில் இஸ்ரேல் ஆடின கோர தாண்டவத்துக்கான பதிலடிதான் இஸ்ரேல் மேல ஈரான் நடத்துற தாக்குதல் அப்படிங்கிற விமர்சனங்களும் பிரதானப்படுத்தப்படுது. ஈரான் இஸ்ரேல் போர் 3ஆம் உலக போருக்கான முன்னோட்டமா அப்படிங்கிற கேள்வியை நோக்கி போர் சூழல தீவிரமாக தொடங்கி இருக்கு. ஈரான் இஸ்ரேல் நடுவே போர் தீ பரவியது எப்படி? 3ஆம் உலக போருக்கான முன்னோட்டமா இப்ப நடக்கிற ஈரான் இஸ்ரேல் போர், இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். ஈரான் புரட்சிக்கு அப்புறமா 2 நாடுகளுக்கும் நடுவில் முரண்களும் முட்டல் மோதல்களும் தொடர்ந்து வந்தாலும் ஈரானை இஸ்ரேல் பரம எதிரியா பார்க்க ஆரம்பிச்சதுக்கான காரணம் லெபனானோட ஷியா ஆயுத பிரிவான ஹிஸ்புல்லா, காசால இருக்கிற ஆயுத குழு ஹமாஸ், ஏமனோட ஹவுதி ஆயுத குழுக்களுக்கு ஈரான் ஆதரவு கொடுத்ததுதான்னும் அது பிற்காலத்துல இஸ்ரேலுக்கு அச்சுறுத்தலா மாறும்னு நினைச்சதுதான் ஈரான் மேல இஸ்ரேல் இவ்வளவு கடுமையான தாக்குதல்களுக்கு மூல காரணமா சொல்லப்படுது. அதோட தொடர்ச்சியா பல தாக்குதல்கள் நடந்து அடங்கினாலும் இப்போ போர் தொடங்கினதுக்கு முக்கிய காரணமா அமைஞ்சது 2024 அக்டோபர் 1ஆம் தேதி ஈரான் இஸ்ரேல் மேல நடத்தின ஏவுகணை தாக்குதல் தான் முதன்மையானதுன்னு சொல்லப்படுது. 2024 ஈரான் நடத்தின தாக்குதலுக்கு காரணமா என்ன சொல்லப்பட்டுச்சுன்னா, ஹிஸ்புல்லா தலைவர்களை இஸ்ரேல் கொன்னதுக்கு பழி தீர்க்கதான் இந்த தாக்குதல்னு ஈரான் தரப்புல சொல்லப்பட்டுச்சு. இதுக்கு பதிலடியாதான் இஸ்ரேல் ஈரானோட ராணுவ இலக்குகள் மேல வான்வழி தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சது. இதோட உச்சம்தான் ஜூன் 13ஆம் தேதி ஈரானோட அணுசக்தி கட்டமைப்பு மற்றும் ராணுவ இலக்குகள் மேல பெரும் தாக்குதல் நடத்தியிருக்கு இஸ்ரேல். இப்படி தொடங்கிய தாக்குதல் இப்போ 2 தரப்புலையும் போர்னு அறிவிக்கிற அளவுக்கு விஸ்வரூபம் எடுத்திருக்கு. இஸ்ரேல் ஈரான் 2 நாடுகளும் மாறி மாறி தாக்குதல் நடத்த ஆரம்பிச்ச நிலையில இஸ்ரேலுக்கு ஆதரவான நிலைப்பாட்டுல அமெரிக்கா ஈரானை எச்சரித்த நிகழ்வுகளும் அரங்கேறிச்சு. இதுக்காக G7 மாநாட்டுக்கு போயிருந்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பாதியிலேயே பயணத்தை முடிச்சுட்டு கிளம்பினாரு. இஸ்ரேல்ல 220க்கும் அதிகமானவங்க கொல்லப்பட்டு இருக்காங்கன்னும் ஈரான் சொல்லுது. ஆனா ஈரான் நடத்தின தாக்குதல்ல 24க்கும் அதிகமானவங்க தான் கொல்லப்பட்டதா இஸ்ரேல் தரப்புல சொல்லப்பட்டிருக்கு. ஜூன் 12ஆம் தேதி ஈரான் தொடங்கின தாக்குதலுக்கு இஸ்ரேல் நடத்தின பதில் தாக்குதல ஆபரேஷன் ரைசிங் லயன்னும், இந்த தாக்குதல் ஈரானோட அணுசக்தி நிலையங்களை குறிவச்சு சேதங்கள் ஏற்படுத்தினதாகவும் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு அறிவிச்சிருக்காரு. ஈரான் இதுக்கு பதில் சொல்ற விதமா ட்ரூ ப்ராமிஸ் 3ன்னு பெயர் வச்சு தாக்குதலை நடத்துச்சு. இதுல இஸ்ரேலை நோக்கி 100 ஏவுகணைகள் ஏவப்பட்டதாகவும் சொல்லப்படுது. இதுக்கு நடுவுல ஈரான் அமெரிக்காவோட அணு ஆயுத ஒப்பந்தம் போடணும்னும் ட்ரம்ப் வெளிப்படையா பேசின நிலையில அமெரிக்காவோட மிரட்டலுக்கு ஒருபோதும் பணிக மாட்டோம்னு ஈரானோட சுப்ரீம் லீடர் கமேனி அறிவிச்சாரு. ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிற நிலையில உலக நாடுகள் யார் பக்கம் நிக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி முக்கியத்துவம் பெறுது. பாகிஸ்தான் இஸ்ரேலை இன்னும் ஒரு நாடாவே அங்கீகரிக்காத நிலையில இந்தியாவோட ஆதரவு இஸ்ரேலுக்கு இருக்குன்னு சொல்லப்படுற அதே நிலையில ஈரான் கூடவும் இந்தியா சுமூகமான உறவையே தொடர்ந்துட்டு இருக்கு. அதே சமயம் 2 நாடுகளும் போரை நிறுத்தி உயிரிழப்புகளை தடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்தியாவோட நிலைப்பாடா இருக்கு. போர் பகுதிகளில் சிக்கியிருக்க இந்தியர்களை மீட்டு கொண்டு வர நடவடிக்கைகளையும் இந்தியா முடுக்கிவிட்டிருக்கு. ஒரு பக்கம் ஈரான் இஸ்ரேல் போர் கவனம் பெற்றிருக்க நிலையில இஸ்ரேல் காசாவை தொடர்ந்து தாக்குறதால தான் இஸ்ரேல் மேல ஈரான் தாக்குதலை தொடருதுன்னும் சொல்லப்படுது. 2 நாடுகளும் அமைதி பேச்சுவார்த்தையை கையில் எடுக்காம அணு ஆயுதம் பத்தின பேச்சுக்களை ஆரம்பிக்கிறது கவலைக்குரிய விஷயமா பார்க்கப்படுது.
அதுலயும் நேரடியா ஈரான் மேல போர் தொடுக்க அமெரிக்காவுக்கு அதிகாரம் இருக்கான்னு அதிபர் ட்ரம்ப் அரசு ஆய்வு செய்யறதும் விவாத பொருளா மாறியிருக்கு. ஈரானும் இஸ்ரேலும் நண்பர்களா இல்லாட்டியும் குறைஞ்சபட்சம் இந்த எதிர்ப்பு போக்க கைவிட்டு சண்டை நிறுத்தத்தை அமல்படுத்தணும் அப்படிங்கிறது தான் உலக நாடுகளோட எதிர்பார்ப்பா இருக்கு.